வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஹரி பாலா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்னன்னா Xiaomi 14 போகலாமா இது இந்த சேலில், ஏன்னா அண்டர் 50K வருது, கன்சிடர் பண்ணலாமா? இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இன்னும் கம்மியாகுது தான், கரெக்ட் தான். ஸோ 50Kக்கு கீழே காம்பேக்டான ஒரு டிவைஸ், அதே சமயம் ப்ரீமியமான ஒரு ஃபீலியும் டெலிவர் பண்ணணும் அண்ட் பெஸ்ட் கேமரா செட்டப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணும்போது வித் 8 Gen 3 Xiaomi 14 ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபோன் தான். ஸோ காம்பேக்ட் ஃபோன், ப்ரீமியம் ஃபீல், நல்ல கேமரா செட்டப்பு, ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும், ரியர் கேமரா முரட்டுத்தனமாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து மேக்ரோ எடுக்கணும்னு நினச்சா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இது எல்லாமே வந்து Xiaomi 14ல நல்லாயிருக்கும். மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து சின்ன ஃபோனாக இருந்தாலும் ஓகே, ஓவரால் சைஸில் அது வந்து சின்ன ஃபோன் மாதிரி ஃபீல் ஆனாலும் உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸாக இருக்கட்டும், HDR கண்டென்ட் பார்க்குற விதமாக இருக்கட்டும், அப்புறம் அவுட்டோர் விசிபிலிட்டியாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு Xiaomi 14ல ப்ராப்ளம் இருக்க போகிறது இல்லை. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா IR பிளாஸ்டர் இருக்க போகுது. ஸோ இந்த போக்கோ ஃபோனு, Xiaomi ஃபோனு, ரெட்மி ஃபோன் இது எல்லாத்துலேயுமே IR பிளாஸ்டர் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் Xiaomi 14ல இந்த பேக்கில் கேமரா மாடியூலுக்கு உள்ளார ஒளிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் எந்த ஃபோனாக இருந்தாலும் வெறுமனே நல்லா மட்டும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ எந்த இடத்துலலாம் இது வந்து சொதப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வைங்களா, உங்கள் எல்லாருக்குமே ஹைப்பர் OS செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் ஆக்சிஜன் OS பழசு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட கலர் OS காண்டா இருக்கும்போது உங்களுக்கு ஹைப்பர் OSும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்தீங்கன்னா இந்த போக்கோ ஃபோன், Xiaomi ஃபோன் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் ட்ரேல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை டேப் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது எல்லாருக்குமே ஃபேவரபுளாக இருக்குமானா தெரியல. பட் இதே ஒரு சிலர் பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க. எப்படின்னா, எப்பயுமே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ரிப்ளை பண்ணுவேன். ரீசன் என்னன்னா, நான் எந்த கான்டாக்ட் எல்லாம் மட்டும் பார்க்கணும், எந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இதுவே நான் ஒவ்வொரு தடவையும் ஆப்பை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன்னா லாஸ்ட் சீன் அப்டேட் ஆகுது. பட் நான் இங்கேயே ஸ்டேட்டஸ் பார்லேயே நான் அப்படியே ஓப்பன் பண்ணி அதை டேப் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகுதா, அதில் எந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கேயே ஷார்ட்டாக ரிப்ளை பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆக மாட்டேங்குது. பட் நான் யாருக்கு ரிப்ளை பண்ணுவோம் அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை போய் சேர்ந்துருது இப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அநாயகமாக இருக்குது. எப்பயுமே ஒரு ஆப்போட நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் அந்த ஆப்புக்குள்ளே போகணும், அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் கடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னன்னா, ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ எப்பயுமே ஹீட் ஆகுமானா கிடையாது. அட் டைம்ஸ் ஒரு சில சுச்சுவேஷனில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்னால ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. S24 Ultra, S23 Ultra கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரியான கொடிய வைரஸ்கள்னால பாதிக்கப்பட்டு சம்டைம்ஸ் வந்து ஹீட் ஆகுது. அதுவும் இன்ஸ்டாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மக்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது. அதனால் இதுக்கு சொல்யூஷன் என்ன, இன்ஸ்டா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா 15 நாளைக்கு ஒரு கேது பண்ணுங்களேன். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இன்னும் அமோகமாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்னால உங்களோட Xiaomi 14 ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ஃபேக்ட்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் வந்து திஸ் கால் இஸ் நவ் பீங் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பீப் சவுண்ட் வர வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு, ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா Xiaomi டயலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து கூகுள் டயலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இருக்கலே ஃபைனலான ஒரு ஃபேக்ட்டுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு. லென்ஸ் ஃபாக் வருமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து நீங்கள் ஈவன் அமேசான்லலாம் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ யூசர் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க ரிவ்யூஸில் கூட ஒரு சிலர் வந்து லென்ஸ் ஃபாக் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லென்ஸ் ஃபாக் வருமானா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு லென்ஸ் ஃபாக் வந்தது, ஆனால் இல்லை. பட் என் தலைவர் இருக்கான் இல்லையா நம்ம பூமர் காமேஷ், அவர் சொன்ன சஜஷன் படி அதே மாதிரி நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன். என்னன்னா, ஏசி வெண்டுக்குள்ளே கொண்டு போய் ஃபோனை நுழைச்சி விட்டேன். நம்ம ஸ்பிளிட் ஏசி தான், அதில் காற்று எங்கே வருமோ அங்கே போய் நுழைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாக் வரும். சரியா? அப்போது இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து நல்ல ஒரு சூடான ஒரு இடம் அந்த மாதிரி எங்கேயாவது சுற்றிட்டு, இப்போ பேக்கெட்டில் இருக்கும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர்லேயே இருக்கும். டக்குன்னு இப்போ நீங்கள் வந்து வால்பாறையோ இல்லாட்டி நம்ம ஊட்டியோ எங்கேயாவது இருக்கீங்க, அங்கே டெம்பரேச்சர் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னும் போது நம்ம உடல் சூட்டில் இருந்துட்டு வெளியில் எடுத்தோம்னா உடனே இங்கே ஃபாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் கழிச்சு தான் போகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருக்குமே வருமா, எப்பயுமே வருமானா அப்படி கிடையாது. நம்ம ஊரில் எப்பயுமே வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. பட் வரதுக்கான பாசிபிலிட்டிக்கான சுச்சுவேஷன் என்வரான்மெண்ட் அமைஞ்சதுன்னா இந்த ஃபாக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் அதை இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணும்போது Xiaomi 14 நான் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப சில மாதங்கள் நான் வச்சிருந்தேன் இல்லையா, அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் தான் சொன்னேன், ஏசியில் சொருகும் போது மட்டும் வந்துச்சு. அதனால உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இது ஒன்றா. ஸோ மொத்தம் வந்து இப்போ 14 யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ, அதை காம்பேக்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் வேணும், நல்ல ப்ரீமியமாக இருக்கணும்னு நினச்சிங்களோ, உங்களுக்குலாம் அது ஒரு நல்ல ஃபோனாக அமைகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து Godzilla Dragon. Yeah, terror arke ya. Hi Siva bro, help me to choose phone under 30K. I am currently using Vivo S1 for past 5 years. My usage is media consumption, camera, photo, selfie, moderate gaming on weekends.
ஃபார் 2 hours ஐம் கோன் யூஸ் ஃபார் லாங் ஓகே திரும்பியும் லாங் டைம் யூஸ் பண்ண போறாரு, ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணுவாருன்னு போட்டிருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து இவர் விவோ யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால இப்பயும் இவருக்கு விவோ தான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எய்தர் விவோ போகலாம் இல்லாட்டி ஐக்கு போகலாம். இவர் கேமிங் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பற்றி யோசிக்கிறதா இருந்தால் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் இவர் வந்து ஐக்கு நியோ 9 ப்ரோ போயிடலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா S1லேருந்து நீங்கள் இப்போ இதுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஐக்கு நியோ 9 ப்ரோவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அப்படி இல்லை இன்னும் நான் வந்து வேற எனக்கு விவோலேயே சொல்லுங்களேன், எனக்கு கேமரா முக்கியம் நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கு நியோ 9 ப்ரோ மொக்க கிடையாது. இருந்தாலும் S1லேருந்து பார்க்கும்போது மொக்க கிடையாது. இருந்தாலும் இப்போ V40 கூட கம்பேர் பண்ணோன்னு வைங்க, விவோ V40 கூட கம்பேர் பண்ணால் ஐக்கு நியோ 9 ப்ரோ கேமரா வந்து கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆகும். ஸோ V40 போகிறதா இருந்தால் உங்களுக்கு கேமராவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதான் ஃபேக்ட், இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மொத்தம் வந்து நீங்கள் விவோவில் இருக்கிறனால நீங்கள் விவோக்கே போங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி விவோக்கே போகும்போது ஐக்கு வேறு யார் ஒன்று விட்ட தம்பி தானே. ஸோ ஐக்குக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2 ஃபோன் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ப்ரோ. கரெக்டாக அந்த 30K பட்ஜெட்டுக்குள்ளே ஆஃபர் எல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்துடும். ஓகே, AGNES பிரபா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிக்சல் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ப்ரோ. அவங்க ட்ரீம் ஃபோனாக கூட இருக்கலாம். பட் இந்த ஹீட்டிங் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூலாம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதை விட பிக் ப்ராப்ளம் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வேறு இருக்குது. அவன் எதுவும் பஞ்சாயத்து பண்ணிடுவானோன்ற பயம் கரெக்டு தான். ஃபோனை நினச்சி ஒரு பக்கம் பயப்படுறாங்க. இதில் வேறு ஒரு சிலர்லாம் பரவாயில்லைங்க, நான் 4G மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், 5G வச்சா தானே ஹீட் ஆகுதுங்கிறீங்க, நெட்வொர்க் ஃப்ளக்சுவேட் ஆனால் தானே ஹீட் ஆகுது, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கூட சரி பரவாயில்ல, என்ன 10 நாள் ஆகும் 15 நாள் ஆகுங்கிறீங்க. இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா F1 போய் அப்ரோச் பண்ணோம், அவங்க வந்து நோய்டாக அனுப்புவாங்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் அப்படிலாம் டேமேஜ் பண்ணிக்க மாட்டேங்க, நான் ஃபோனை எப்பயுமே ரொம்ப பற்றி பத்திரமா வச்சிருப்பேன், நான் நல்ல கேஸ் ஒன்று போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஃப்ளிப்கார்ட்டை நினச்சும் பயப்படுறாங்க பார்த்தீங்களா. ஒரு ஃபோனை பார்த்து பயப்படல அதில், அதாவது எப்படின்னா ஒரு ஃபோனை பார்த்து பயப்படுறது கூட கம்மியாக பயப்படுறாங்க. ஒரு ஃபோனில் நான் 40,000 ரூபாய் 50,000 ரூபா போட போகிறேன் அப்படின்னும் போது கூட உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் பயம் வரல. ஆனால் அந்த ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானையும் பார்க்கும்போது மட்டும் பயம் வருது பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறானுங்க இந்த 2 பேரும். ஓகே, ஸோ ஆமாம் இது ஃபேக்ட் தான். இப்போ கூகுள் மட்டும் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். இப்போ எனக்கு சொல்ல போனால் என்னன்னா, பிக்சல் 9 சீரிஸ் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் சீரிஸ். இது வரைக்கும் அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது தொடர்ந்து வந்து மேபி பிக்சல் 10 சீரிஸ் இன்னும் வேறு லெவலில் இருக்கணும். ஏன்னா TSMC கிட்ட போயிடுது. இதுக்கப்புறம் வந்து Tensor வந்து TSMCயோட சேர்ந்து கொலாபில் தான் வரும். ஸோ அப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்னும் நல்லா இருக்குன்னு. இப்போதைக்கு G4 இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க. எங்களால் நம்ப முடியல. சாம்சங் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அது எதுக்கு கேட்குறேன்னா, சாம்சங்கோட எக்ஸினோஸால் கூட இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியல. பட் பிக்சல் 9 Pro XL எல்லாம் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பெருசு அதில் பார்க்கவே இல்லை. அடிச்சு பிடிச்சி துவச்சி கண்டினியூஸாக வீடியோ எடுத்து வெயிலில் கொண்டு போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஹீட்டே ஆச்சு. ஹீட் ஆச்சு ஒரு 43 டிகிரி அந்த மாதிரி போகிறதெல்லாம் அந்த மாதிரியான இன்டென்ஸ் கொடுத்தா மட்டும்தான் போச்சு. மற்றபடி போல நான் BGMI விளையாண்டு பார்த்தேன், அதை பற்றி கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ 9 Pro XL என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் சூப்பராக கேட்டிருக்காரு, திஸ் கமெண்ட் இஸ் நாட் ரிலவென்ட் டு சாம்சங் ஆர் பிக்சல். சிவா ப்ரோ, ஐ ஹாவ் அ பிக்கஸ்ட் இஷ்யூ இன் மை கரண்ட் Mi 11T Pro. I have some peculiar issue while receiving or making calls. Sometimes I can hear okay, I can't hear opposite side person voice. If I put flight mode and release, it works perfectly. And one more issue with my Wi-Fi call. So what's the issue in my phone? Whether it's connectivity module or something. இப்போ நம்ம இதை கொண்டு போயிட்டு கேரில் கொடுத்தோன்னு வைங்களேன், அவங்க வந்து பெருசாக அதை பற்றிலாம் ரொம்ப வந்து மல்டிமீட்டர்லாம் வச்சு எந்த இடத்துல எந்த ஒயர் விட்டுருக்கு இல்லாட்டி எங்கே கரெக்டாக பவர் கண்டக்ட் ஆகுது இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அவங்க டேரெக்டாக உங்ககிட்ட என்ன சொல்லிடுவாங்கன்னா, எதர் வந்து நெட்வொர்க் ரிலேட்டட் ஐசி போயிடுச்சு, அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு வேலையை முடிச்சு விட்டு அடுத்து போர்டை மாற்றி விட்டு போகிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இருக்கலே சிம்பிளாக எப்படி பண்ண முடியும், அதே சமயம் எப்படி வந்து டப்பு பண்ண முடியும்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் நெட்வொர்க் மாற்றி பாருங்க. நெட்வொர்க் மாற்றி பாருங்கன்னா நான் ப்ரொவைடர் மாற்ற சொல்ல, இப்போ உங்கள் ஃபோனில் 5G வருது இல்லாட்டி 4G வருது, அதை 2G வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க ரிலையபிலிட்டி. இப்போ 2G ஒன்லி அப்படின்னு வைக்கும்போது இந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்றது செக் பண்ணி பாருங்க. அப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து 2Gயில் இருக்கும்போது வரல, அப்படி இல்லைனா 4Gயில் இருக்கும்போது வரல அப்படின்னா சம்திங் இஷ்யூ ரிலவென்ட் டு 5G இருக்கலாம் ரிசப்ஷன் ஆஸ்பெக்டில். அப்படி இல்லை இந்த சிம்மை வந்து வேற ஒரு ஃபோனில் போடுறீங்க, அதில் போட்டிருக்கும் போது உங்களுக்கு 4G 5Gயில் கால் இஷ்யூவே இல்லை அப்படின்னா இந்த ஃபோனில் 5G ரிலவெண்ட்டாக ஏதோ வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒய்ஃபை கால் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் இல்லைங்க, எந்த ஃபோனாக இருந்தாலும் ஒய்ஃபை கால் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கால் செம்மையாக இரிட்டேட் பண்ணுது. நான் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போய் நான் டர்ன் ஆஃப் பண்ணுற ஒரு விஷயம்னா அது ஒய்ஃபை காலிங் தான். அது எனக்கு ஒரு மாதிரி அனாயங்க இருக்குங்க. திடீர்னு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை காலிங் கட் ஆகிட்டு திரும்ப கனெக்ட் ஆகும். அதனால என்ன ஆகிடும், ஆப்போசிட்டில் நம்ம வந்து கால் பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன், நம்ம பேசுறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போய் சேராது, திரும்பியும் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகும். அதே சமயம் கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. பார்க்க போனால் ஒய்ஃபை காலிங் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இண்டோரில் வந்து நமக்கு மொபைல் நெட்வொர்க் சரியாக இருக்காதுன்னு சொல்லி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த ஒய்ஃபை காலிங் வந்துச்சு. பட் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு ஏதாவது வருமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்குது ஒய்ஃபை காலிங். அதனால் மோஸ்ட்டான எல்லா ஃபோன்லையும் அதை டிசேபிள் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பேசு ப்ரோ.
இப்போ கூட வேகமாக தான் பேசிட்டு இருந்தோம். சஞ்சீவ் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெதுவாக பேசு ப்ரோ, 1.2x பேசுகிற மாதிரி இருக்குது, அது வேறு வழி தெரியல ப்ரோ. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் நம்ம ரெஸ்பாண்டும் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு 12 நிமிஷம் வீடியோக்குள்ள தான் போடணும் அப்படிங்கிறது வந்து மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் வீடியோலாம் போடணும், எங்களை ரொம்ப பெருசாக இருக்குன்னு வர ஃபீல் பண்ணுறாங்களா. அதனால சரி ஓகே, இதை வந்து நம்ம ஏன் 12 மினிட்ஸில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது தான் அங்கே ஒரு நண்பர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ரமேஷ் நட்ராஜன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ரமேஷ் நட்ராஜ் கொஞ்சம் அப்படி நீங்கள் ஸ்லோ பண்ணி அந்த வீடியோ பாருங்க, அது நீங்கள் வந்து ஒரு 0.75x வச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இது எதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ளோ சில சமயங்களில் ஃப்ளோ பெட்டராக இருக்குது அப்படின்னும் போது நான் அந்த டேட்டா வந்து எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ கம்மியான டைமில் அதிகமான டேட்டா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வேணால் ஸ்லோ பண்ணி பார்க்க நல்லா இருக்குன்னா ஸ்லோ பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா பொதுவாக வந்து எப்பயுமே இப்படி தான் பேசி பழகிட்டேங்க. சரியா, கம்மி டைமில் பேசணும். இந்த 1 minute ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நிறைய டேட்டா கொடுக்கணும் அப்படின்னும் போது தான் இந்த மாதிரி வேகமாக பேச ஆரம்பிச்சதே. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதுதான் மெயின் ரீசனே, அதுதான். இந்த 1 minute நிறைய டேட்டா சொல்லணும். ஏன்னா ஷார்ட்ஸ் நான் எவ்வளோ போட்டுட்டு இருந்தேன் உங்களுக்குலாம் தெரியும். ஷார்ட்ஸ் வந்த புதுசில் நிறையவே ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு நாளைக்கு 8 ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் நியூஸ் ஃபீட் மாதிரி நியூஸ் எல்லாத்தையும் ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ திரும்பியும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. காந்தி ஜெயந்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா வெங்கடேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, iQOO 12 டிஸ்பிளேல வார்மர் டோன் அண்ட் கூலர் டோனா ஐ ஹேவ் யூஸ்டு 12 hours before. Color is so different. Why iQOO 12 is in one place to another can be a natural tone color. சரி ஓகே, இப்போ மொத்தம் வந்து இவர் கேட்குறது என்ன தெரியுமா, கலர் டோனில் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. நான் இப்போ 12 hours யூஸ் பண்ணுறேன்னா அதில் நான் ஒரு கண்டென்ட் பார்க்குறேன்னா அதே கண்டென்ட் வந்து இப்போ iQOOல பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குமான்னு கேட்டால் 100% இருக்கும். எல்லா ஃபோனுக்கு இடையில இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா கலர் டியூனிங் வந்து ஒரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பிராண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக டியூன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் iQOO 9 ப்ரோக்கும் iQOO 12க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து LTPO பேனல் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க வந்து ஒரு ஃபோனுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் கலர் ப்ரொஃபைலை வந்து சாஃப்ட்வேரில் ஃபியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது வந்து டிஸ்பிளேலாம் ரெடி ஆகி வெளில வரும்போது அதுக்கு டிஸ்பிளேக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படியும் ஃப்ளாஷ் பண்ணுவாங்களே, ஓவரால் மாடியூல் அதுக்குன்னு தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டியூனிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பாருங்களேன், மோரோவர் வந்து ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் மறந்துடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மானிட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம கலர் காலிபிரேஷன்லாம் நம்மளே உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். ஓகே கான்ட்ராஸ்ட்டை தூக்கு, ஓகே பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி, இந்த இடத்துல சேச்சுரேஷன் பூஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே மானிட்டருக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் நம்மளே ரெடி பண்ணுவோம்ல. அந்த மாதிரி உங்கள் ஃபோனுக்கு நீங்களே வந்து ப்ரொஃபைல் ரெடி பண்ண முடியும். ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க, இந்த இமேஜ் இப்படி பார்க்குறதுக்கு தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் அப்படின்னா அந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அப்படியே உட்காந்து மாற்றிட்டு திரும்ப போய் மல்டி டாஸ்கிங் தான் பண்ண முடியுமே. இங்கே அப்படியே டியூன் பண்ணிட்டு அந்த இமேஜை போய் பாருங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ இருக்கோ அந்த கான்ஃபிகரேஷன் வச்சு அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோனுக்கு ஃபோன் நம்ம இந்த மாதிரிலாம் டியூன் பண்ண முடியுங்க. பொறுமையாக உட்காந்து பண்ணிங்கன்னா பண்ணலாம். அதுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். சரியா, எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் என்ன பிரச்சனைனா 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கான்னு ஃபோன் மாற்ற வேண்டியதாக இருக்குது. உங்களுக்குலாம் அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் 3 வருஷம் 4 வருஷம் கூட ஒரே ஃபோன் யூஸ் பண்ணலாம் போது உங்கள் ஃபோன் டிஸ்பிளேல எந்த ப்ரொஃபைல் வச்சா நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்னன்னா, நம்ம தேவ் ஆண்டவா பூமர் சீரீஸில் நீங்கள் அட்மையரான நாஸ்டாலஜிக் பைக்கை பற்றி சைக்கிளை பற்றியும் பேசுங்க. கண்டிப்பாக நான் பூமர் சீரீஸில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து நான் சொல்லணும்னா எல்லாரும் சொல்லக்கூடிய பைக்கு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு சொல்லுவோம். CD100, ஹீரோ ஹோண்டா CD100 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி சாமுராய், நோ ப்ராப்ளம். அப்புறம் நம்ம RX100, அப்புறம் மேக்ஸ் 100R. ஆமாம், இங்கே இருக்குல்ல சுசுகிலேயே மேக்ஸ் 100R. அதே மாதிரி RX 135. இது எல்லாமே வந்து அந்த டைமில் கிளாசிக்குங்க, வேறு லெவல். அதே மாதிரி ஜாவா, இப்படி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சா ஜாவாவை பற்றி போயாகணும். பழைய புல்லட்டுக்கு போயாகணும். பழைய புல்லட்டில் டீசல் இன்ஜினுக்கு போயாகணும். அது ஒரு பெரிய ட்விஸ்ட். இதை பற்றி கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து பூமரில் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஐஃபோனில் கால் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. திஸ் கால் இஸ் பீயிங் ரெக்கார்டுன்னு வருது. இருந்தாலும் வந்து கால் ரெக்கார்டிங்கோட குவாலிட்டி அல்டி. அண்ட் ஐஃபோனில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபோன் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு டிவைஸுங்க. ஏன்னா நெட்வொர்க் ரிசப்ஷன் எப்பயுமே ரொம்ப வீக்காக இருக்கும். பார்த்துக்கோங்க, எப்படி ஒரு புள்ளி இருக்கா, இதில் தான் இப்போ ஏர்டெல் சிம் இருக்குது, இந்த லட்சணத்தில் இருக்குது. ஆனால் ஒய்ஃபை சிக்னல்லாம் பக்காவாக இருக்கும். ஏன்னா இந்த ரூமில் தானே இருக்குது ஒய்ஃபை நெட்வொர்க். அதாவது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ரவுட்டர் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், சிக்னல் வந்து இந்த மாதிரி வீக்காக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கிறது பெஸ்ட்டாக வேலை செய்யும். சுற்றி இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எதுவுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவாக கேட்கும். பக்கத்துலேயே நான் பாட்டே போட்டு கேட்டாலும் கூட இருக்கிறது சூப்பராக இருக்கும். இதை தான் இப்போ கூகுள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாளில் வந்து அதை இருக்கிறதே பெஸ்ட்டாக பண்ணுறான்னு. இப்போதைக்கு ஐஃபோன் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஃபோன் கால் ஆஸ்பெக்டில். நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா பட்ஸ் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் நீங்கள் ஃபோன் கால் பேச முடியும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபா பட் என்ன பண்ணணும்னா அதோட மைக்கில் கேப்சர் பண்ணுற ஆடியோ வந்து டிவைஸ் அனுப்பி டிவைஸ்லேருந்து அங்கே போகுது இல்லையா, அந்த கேப்பில் தலைவன் வந்து இருக்கிற நாய்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவான். ஸோ ஓவரால் கால் குவாலிட்டி, அதுவும் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுற விதத்தில் வந்து ஐஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸ்லாம் இன்னும் வந்து பெட்டராக நாய்ஸ் ஐசோலேஷன் வீடியோகிராஃபியில் கூட இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அல்காரிதம் தான். ஸோ இந்த அல்காரிதம் இன்னும் எவ்வளோ எஃபெக்டிவாக கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் கூகுள் அவங்க சைடில் என்ன பண்ணுறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் தாங்க இப்போ கமெண்ட்ஸ். இதை தாண்டி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் டீல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டெரராக டீல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தான் உசாராக இருந்துக்கணும். என்ன பொருள் வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. அதுவும் இப்போ போக்கோவில் வந்து ரொம்ப டெரர் டீல் போயிட்டு இருக்கு. 25,000 ரூபாய்க்குள்ள மொத்த போர்ட்ஃபோலியோவையும் கொண்டு வந்து வச்சிட்டான்.
அதாவது 10,000 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய டிவைஸ்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு 25,000 ரூபாய்க்குள்ளார பார்த்தீங்கன்னா இருக்கலையே அவனோட டாப் லைன் அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டான். 8 சீரிஸ் ப்ராசரே அங்கே உட்காந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக அவங்க புஷ் பண்ணுறாங்க. இருந்தாலும் போகோ பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஓகேங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சேவ் பண்ணி பார்க்கலாம். பை.